வேதத்திலிருந்து ஒரு பகுதி வாசிப்போம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 17 வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 17, புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 26, புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 26, மத்தேயு 17ஆம் அதிகாரம் முதலிலிருந்து சில வசனங்களை வாசிப்போம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு கூட பேசுவதாக அவர்கள் காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் மேலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அவன் பேசுகையில் இதோ ஒரு ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரமானவரே கர்த்தாவே, இந்த வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை ஆசீர்வதியும். உம்முடைய தீர்க்கதரிசி வில்லின்மரியின் பிரணா மூலமாக திருவுளம் பெற்ற தேவன் தாமே, ஆண்டவரே, நீர் கொடுத்த கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசி மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் கர்த்தாவே நாங்கள் பகிரும் பொழுது, ஆண்டவரே, நீர் தாமே கேட்கிற ஜனங்களுடைய இருதயங்களை கொடுத்து எறியபடியாகவும் அவருடைய ஆத்மா கர்த்தாவே பசியாறும்படியாகவும் இன்னும் விசுவாசத்தை கர்த்தாவை வளர்ந்து சமுதாய நோக்கி இன்னும் உற்சாகத்தோடு ஆண்டவரே ஆவியின் வெள்ளத்தோடு கூட ஆண்டவரே உண்மை துதித்துக் கொண்டும் ஆராதித்துக் கொண்டு உங்களுடைய சமூகத்துக்குள்ள ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துக்குள்ளாக அவர் கடந்து வர கிருபை செய்யும். உங்களுடைய நாமம் மட்டும் மேம்படட்டும். ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய பரிசுத்த ஆவியார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம். ஆமென். இன்று நம் தலைப்பு இவருக்கு செவி கொடுங்கள். இவருக்கு செவி கொடுங்கள். இதை குறித்து தீர்க்கதரிசி அநேக செய்திகளை சொல்லியிருக்கிறார். நாம் அதில் ஒரு சின்ன பகுதியை நாம் பார்க்க போகிறோம். இவருக்கு செவி கொடுங்கள். இது இந்த காலத்திற்கும் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இவருக்கு செவி கொடுங்கள். நீங்கள் ஆதியாகமத்தில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆதாமிடத்தில் தேவன் சொன்னார், இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று. ஆதாமிடத்தில் சொன்னார், இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் சொல்லிட்டார். அவர் புசிக்க கூடாது என்ற கனியை அவர் புசித்தார்கள். அதாவது தேவனுடைய வார்த்தையை அவிசுவாசித்தார்கள். பிசாசுடைய வார்த்தைக்கு அவர் செவி கொடுத்ததுனாலே அங்க என்ன நடக்குது? அங்கே மரணமானது உள்ளே பிரவேசிக்கிறது. ஆண்டவர் என்ன சொன்னார்? இதை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள். அப்போ புசிக்க கூடாது என்று சொன்ன கனிகளுக்கு புசித்தார்கள். ஆனா பாத்தீங்கன்னா அவங்க அப்ப சாவல. அந்த நேரத்துல அவங்க சரீரத்துல சாகல். ஆனா அவர் சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தை அவன் ஆத்மாக்குள்ளாக அது சென்றது. அவன் ஜீவ ஆத்மா பாருங்க, அந்த ஆத்மாக்குள்ள போய் வார்த்தை போயிடுச்சு. அவன் சரீரத்துல சாகல சீக்கிரம். அவன் சாவதற்கு பாத்தீங்கன்னா 900 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஆனா தேவன் சொன்னார், இதை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள். அவர் சொன்னபடியே அந்த வார்த்தை அந்த ஜனங்களுடைய இருதயத்துக்குள்ளாக போய் அதை கிரியை செய்ய ஆரம்பித்தது. அவர்கள் மரணத்தை அங்கேதான் பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் ஆத்மாவிலே அவர்கள் மரணத்தை பெற்றுக் கொண்டார்கள். அந்த சரீரம் சாகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 900 வருடங்களுக்கு கழிச்சு. அதுக்கப்புறம் தான் சாகுறாங்க. அது வரைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க. என்னடா ஆண்டவர் சொன்னாரு, சொன்னவங்க அப்படியே நடக்கணும்ல.
ஆண்டவர் சொன்னா என்ன பண்ணணும்? உடனே நடக்கணும். அதே போலதான் அவர் அத்திமரத்துக்கு ஒரு நாள் அவர் பசியாக இருந்தார். அவர் அத்திமரத்தை கடந்து செல்வதாக இருந்தது. அந்த அத்திமரத்தின் வழியாக போகும்போது அதற்கு பசி உண்டாயிற்று. அப்போது பார்க்கிறாரு, அத்திமரத்திலே கனி இல்லை. அந்த அத்திமரத்திலே கனி இல்லை என்ற உடனே அவர் அங்கே பார்த்து, இப்போ உன்னிலே கனி இல்லை என்ற காரணத்தில் என்ன பண்ண, நீ பட்டு போய் என்று சொன்னார். அவர் சொன்ன உடனே அது பட்டு போல. அவர் சொல்லிய மாத்திரத்துக்கு அந்த வார்த்தையானது நேராக அந்த அத்திமரத்தினுடைய ஆணிகள் எங்கேயோ அங்கே போய் அந்த வார்த்தையாக போட்டுச்சு. ஆணிகள் தான் முதல்ல செத்துச்சு. அதுக்கு மறாத நாள் தான் அது என்ன போகுது, சாயங்காலம் தான் என்ன போகுது, அந்த மரம் பட்டு போகுது. சீசர்கள் பாக்குறாங்க, அவர் சொன்னபடியே இந்த அத்திமரம் பட்டு போயிடுச்சுன்னு சொன்னாங்க. உடனே நடக்குது. அதே போலதான் சுகமளித்தலும் அப்படிதான் இருக்கு. ஒருவருக்காக நாம் ஜெபம் செய்யும் போது அநேக ஜனங்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க, இவர் வந்து ஜெபம் பண்ணா அடுத்த செகண்டே சுகமாய், அடுத்த செகண்டே சுகமாய் நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு வியாதியத்திற்காக நாம் ஜெபிக்கப்படும் பொழுது அவர்கள் விசுவாசிப்பார்கள் என்று சொன்னார். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தேவன் சுகத்தை அந்த வியாதியுடைய வேருக்கு அனுப்புகிறார். அங்க என்னாவது, அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் முதலாவது வெளியே இருக்கக்கூடிய காயங்கள் அல்ல, புற்றுநோயா இருக்குமானா அந்த புற்றுநோய் மேலாக அது உடனடியாக சுகமடைவது இல்லை. அது உடனே வந்து மேல வந்து சுகத்தை கொடுப்பதில்லை. அது என்ன பண்ணுது, புற்றுநோயினுடைய கிருமி, அந்த ஜீவ கிருமிகளை, புற்றுநோயினுடைய ஜீவ கிருமிகளை முதலாவது நாம் ஜெபிக்கக்கூடிய ஜெபமானது தேவன் கேட்டு, அந்த ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தை தேவன் கேட்டு சுகத்தை அனுப்புவார் என்று சொன்னால் அந்த ஜீவ கிருமியை அது கொல்லும்படியாக செய்கிறது. அந்த புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய கிருமிகளை அந்த வார்த்தை, அந்த சுகமளித்தலானது, தேவனிடத்தில் வரக்கூடிய அந்த சுகமளித்தலானது முதலாவது அந்த வியாதியை உண்டு பண்ணுகிற கிருமிகளை முதலாவது கொள்கிறது. அதனால நாலு அது சுகத்தை வெளியே கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் தேவனுடைய வார்த்தை நம்மை மர்வமாக்குவதும் அப்படிதான் இருக்கிறது. நாம் நாளுக்கு நாள் தான் தேவனுடைய வார்த்தையினாலே மகிமையின் மேல் மகிமை எடுத்து கொண்டு வருகிறோம். எதனாலே? தேவனுடைய வார்த்தையினால். ஒரே நாள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் நினைக்கிறாங்க, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நாளைக்கு மர்வம் அடிச்சு உடனே வந்து நம்ம எடுத்துக்கொள்ள போயிடணும், இப்படி போயிடணும் நினைக்கிறாங்க. இவங்க பரிபூர்ணம் அடைய மாட்டாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கொள் போறதுல மட்டும் நம்ம போயிட்டு இருக்கணும். பரிபூர்ணம் அடைய வேண்டியது அவசியமாக இருக்காது. நாளுக்கு நாள் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு உங்களை சுத்திகரிப்பதனாலே நீங்கள் நாளுக்கு நாள் மறுரூபம் அடைய முடியும். அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம் மத்திய 17ஆம் அதிகாரத்துல இயேசு தரித்திருக்கும்படி என்ன பண்றாருன்னா, ஒரு சீஷர்களை அங்க தனியா கூட்டு போறாரு. தனியா கூட்டு போய் என்ன பண்ணாரு, மலை மேல போயிட்டு மறுரூபம் அடைகிறார். அந்த காரியத்தை தான் நாம் இப்போது வாசித்தோம். அது எழுது மேகமானது ஒரு ஒளியுள்ள ஒரு மேகம், அது அக்னி சமமாக இருக்கிறது. அந்த ஒளியுள்ள மேகம், அந்த ஒளியுள்ள மேகம் வந்து அங்க என்ன பண்ணுது, அவங்க இடத்துல வந்து இவருக்கு செவி கொடுங்க என்று சொல்கிறது. இவருக்கு செவி கொடுங்க. அங்க யார் இருந்தாங்க? மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுவதாக அங்கே காணப்பட்டதா பார்க்கிறோம். அவர்களுடைய மோசேயும் பேசுகிறதா காணப்பட்டார்கள். மோசே யார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாய பிரமாணத்தை கொண்டு வந்தவனாக இருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி வாழ வேண்டும், அவர் என்னென்ன மாதிரியாக ஜீவிக்க வேண்டும், எந்தெந்த காலங்களில் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், எந்த காலகட்டத்திலே என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், ஒரு குழந்தை பிறந்தால் என்ன செய்ய வேண்டும், ஒரு பெண் மகப்பெருவாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும், ஒரு ஆண் என்ன செய்ய வேண்டும், ஒரு பெண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நியாய பிரமாணத்தை நாம் எப்படி வந்து தேவனை எப்படி தொழுது கொள்ள வேண்டும், எந்த நேரத்தில் தொழுது கொள்ள வேண்டும், எப்படி தொழுது கொள்ள வேண்டும், தொழுது கொள்ள வேண்டிய தகுதி என்ன, இப்படி எல்லாம் சொல்லி நியாய பிரமாணத்தை, கற்பனைகளை, தேவனுடைய கற்பனை நியாய பிரமாணமாக மோசே அவன் கொண்டு வந்தான். மோசே மூலமாக நியாய பிரமாணம் கொண்டு வரப்பட்டது. அந்த நியாய பிரமாணம் எகிப்தில் அறிவித்திருந்த ஜனங்களை வெளியே கொண்டு வந்து அவருடைய வனாந்தரத்தின் வழியாக வழிநடத்தப்படும் போது தேவன் இந்த நியாய பிரமாணத்தை மோசேயின் மூலமாக கொடுக்கிறார். மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணம் 20 லட்சம் பேருக்கு சென்றடைந்தது. 20 லட்சம் பேர் மோசேயுடைய செய்தியை கேட்டு
எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தார்கள். அது 20 லட்சம் பேருக்கும் மோசேயுடைய நியாயப்பிரமாணம் தான் கட்டளையாக இருந்தது. ஆனால் நியாயப்பிரமாணத்தினால் அந்த 20 லட்சம் பேரும் மரிப்பதற்கு காரணமாக இருந்தது. நியாயப்பிரமாணத்தில் ஒருவரும் ரட்சிக்கப்படவில்லை. நியாயப்பிரமாணத்தில் 20 லட்சம் பேருக்கும் ரட்சிப்பு இல்லை. மாறாக அவர்களுக்கு அங்க மரணம் தான் காத்துக் கொண்டிருந்தது. அந்த 20 லட்சம் பேரை தேவன் பலத்த கரத்தினாலும் பலத்த செய்தினாலும் தேவன் அப்படியாக வெளியே கொண்டு வந்தார். ஆனால் வனாந்தரத்தில் அவர்கள் யாவரையும் கொண்டு போடும்படிக்கு அங்கே நியாயப்பிரமாணத்தை கொடுத்ததாக இருக்கிறோம். நியாயப்பிரமாணம் ஒரு மனிதன் ரசிக்கவில்லை. அதான் அந்த ஐஸ்வர்யன் வருவான். இயேசு கிறிஸ்து அப்படியாக அவர் பிரயாணப்பட்டு போகையில வழியில அவன் வந்து ஐஸ்வர்யன் வந்து சந்திச்சு கேட்கிறான், ஆண்டவரே நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்ட போது இயேசு தாமே சொன்னார், நீதான் நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறாயே, உன் தாயின் தகப்பனை கனப்படுவாயாக, இதெல்லாம் நீ அறிந்திருக்கிறாயே, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, இதெல்லாம் நீ அறிந்திருக்கிறாயே, ஓ இதை போய் செய்ய அப்படின்னு சொல்லும் போது அவன் சொன்னான், இதெல்லாம் என் சிறு வயது முதல் நான் கை கொண்டிருக்கிறேன். மோசேயுடைய பிரமாணத்தை நான் கை கொண்டு வருகிறேன். மோசே சொன்ன நியாய பிரமாணத்தை நான் கை கொண்டு வருகிறேன். அப்படி என்று சொன்னால் அதிலே ஜீவன் இல்லை என்பதை அவன் அறிந்து கொண்டான். நித்திய ஜீவன் அதில் இல்லை என்பதை அறிந்து கொண்டான். என்னன்னு சொன்னா நியாய பிரமாணத்தில் நித்திய ஜீவன் இல்லை. நித்திய ஜீவன் இருந்திருந்தால் அவன் இயேசுவிடத்திலே வந்து, ஆண்டவரே நான் நித்திய ஜீவன் பெற என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை அவன் கேட்டிருக்க மாட்டான். அவன் கேட்க வேண்டியதற்கான காரணம் என்ன? நித்திய ஜீவன் நியாய பிரமாணத்திலே இல்லை. அடுத்ததாக எலியாவை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், எலியா நியாய தீர்ப்பை பூமிக்கு கொண்டு வந்தான். அதுக்கு ரட்சிப்பு இல்லை. எலியா என்ன பண்ணுவாங்க? நியாய தீர்ப்பை கொண்டு வந்தான். மழை பெய்யாதபடிக்கு, விளைச்சல் இல்லாதபடிக்கு, எல்லாரும் காஞ்சிக்கு வறுமையில் இருக்கிற அளவுக்கு என்ன பண்ணான்? பூமியை நியாய தீர்ப்பினாலே அவன் வறுத்தெடுத்தான். பூமியை நியாய தீர்ப்பினாலே வறுத்தெடுத்தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா கிருபை இல்லை, அது ரட்சிப்பு இல்லை, அது கிருபையே கிடையாது. ஏன்னு சொன்ன மோசேயுடைய நியாய பிரமாணத்தை கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். ஒருத்தன் கத்தி எடுத்து வெட்டினா அவன் கத்தி எடுத்து கொண்டு வாங்க. விவசாயம் பண்ண கண்டுபிடிக்க வச்சா கல் எறிஞ்சி கொல்லப்படுதான். இப்படியாக பல தண்டனைகள் அது இருந்தது. அது கிருபை என்பதே இல்லை. தப்பு செஞ்ச உடனே தண்டனை. அதுதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம் தேசத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அங்க எல்லாம் பண்றாங்க. அந்த மாதிரியான தண்டனைகள் இன்று வரையிலும் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு திருடன் அவன் கையை வெட்டிடுவாங்க. ஆனா வந்து ஏதாவது விபச்சாரம் பண்ணா என்ன பண்ணாங்க? சுட்டு கொண்டுருவாங்க. எல்லாரும் ஜனங்கள் எல்லாம் கூடி வர செஞ்சு அவங்க நிக்க வச்சு அவங்க கொண்டு போட்டுருவாங்க. இன்று வரைக்கும் முஸ்லிம் தேசத்திலே அப்படிதான் அது நடந்து கொண்டிருக்கிறது. யூத தேசத்திலும் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நியாய பிரமாணத்தில் என்ன இருக்கிறது? அதுல கிருபை இல்லை. அதுல கிருபை இல்லை. நியாய பிரமாணத்தினால ஒரு மனிதன் ரசிக்கப்படவே முடியாது. எலியாவுடைய காரியத்தில் வந்து பார்ப்பீங்க சொன்னால், எலியா வாழ்ந்த நாட்டிலே ஃபுல்லா உபத்திரவம் தான் இருக்கு. ஃபுல்லா உபத்திரவம் தான். அவன் யாராவது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய வார்த்தைக்கு எதிராக பேசினா உடனே வந்து தான் பண்ணுவான், ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவான். ஆகப்பெண்ணுடைய ராஜா வந்து அவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிறதுனால தேசம் முழுவதும் என்ன பண்ணிட்டான்? ஜட்ஜ்மெண்ட் போட்டுட்டான். அங்கே கிருபையே இல்லை. அங்கே நியாய தீர்ப்பு தான் அங்கே இருந்தது. நாம அதுதான் நம்ம அங்கே பார்க்கிறோம். நியாய தீர்ப்பு தான் இருந்துச்சு. இப்படியாக இயேசு கிறிஸ்து நாட்களிலே இயேசு கிறிஸ்து பருவமழைக்கு போறான். அங்க அதற்காக அந்த மலை மேல போகும்போது ஒரு உயர்ந்த மலை, அந்த மலை மேல அவர் போன உடனே அங்க என்ன பண்றாரு? மகிமையை அடைகிறார். மகிமை அடையும் பொழுது அங்க யாராவது காணப்படுறாங்க? மோசேயும் எலியாவும். அங்கே நியாய பிரமாணமும் நியாய தீர்ப்பும் அங்கே நிற்கிறதை அவர்கள் பார்க்கிறார்கள். யாரோடு பேசிக் கொண்டிருந்தார்கள்? கிருபையோடு கூட பேசிக் கொண்டிருந்தார்கள். கிருபையோடு கூட பேசுவதாக காணப்படுறார்கள். நியாய பிரமாணமும் நியாய தீர்ப்பும் அங்கே மலை மேல அங்க வந்து பேசுகிறத அவர் பாக்குறாங்க. அங்க பார்த்துட்டு இந்த சீஷர்கள் அப்படியே பாக்குறாங்க. அங்க 3 விட்னஸ் அங்க இருக்கு. அந்த 3 விட்னஸ் அவரை நோக்கி பார்த்து, அப்படியானால் தோ நம்முடைய முற்பிதாக்களாக அங்க பாருங்க, நம்முடைய தீர்க்கதரிசி மோசே இருக்கிறாரு, எலியா இருக்கிறாரு, நம்மளுடைய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணுவோம்? 3 பேருக்கு 3 கூடாரங்களை போடுவோம்.
3 பேருக்கும் ஒரு கூடாது. இங்க என்ன பண்ணுவோம்? மோசேக்கு ஒரு சர்ச்சை கட்டுவோம், எலியாவுக்கு ஒரு சபையை கட்டுவோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சபையை கட்டி விடுவோம். இப்படியாக சொல்லி அவங்க பேசிக் கொண்டிருக்கிற வேளையிலே, அப்படியாக அவங்க பேசிக் கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு ஒளியுள்ள மேகம் அகினி ஸ்தம்பம் அங்கே வந்து அங்கே நேரிட்டதை நான் பார்க்கிறோம். அப்பொழுது அந்த ஒளியுள்ள மேகம் என்ன சொல்லிச்சு அவங்க இடத்துல? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள். பாருங்க, மோசேயை பார்த்தாங்க, எலியாவை பார்த்தாங்க, இவர்களுக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லவில்லை. அங்கே வார்த்தை சொல்லியது, அந்த அகினி ஸ்தம்பம் என்ன சொல்லுது அந்த சீஷர்கிட்ட? இவருக்கு மாத்திரம் செவி கொடுங்க. ஏன் இவருக்கு மாத்திரம் செவி கொடுக்க வேண்டும்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து வந்த சத்தம் அது சீஷர்களுக்கு சொன்னது. இவருக்கு செவி கொடுங்கள். இயற்கைக்கு மேம்பட்டதிலிருந்து ஒரு சத்தம் பேசுகிறது, இவருக்கு செவி கொடுங்கள். அங்கே மோசேக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லவில்லை, எலியாவுக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் மாறாக இயேசுவுக்கு மாத்திரம் நீங்கள் செவி கொடுங்கள் என்று சொன்னால், இவரில் வாசமாயிருக்க பிரியமாயிருக்கிறேன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன், இவர்தான் என்னுடைய நேசகுமாரன். நீங்கள் மோசேயிடத்திலே கிருபையை பெற்றுக் கொள்ள முடியாது, ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள முடியாது. நீங்கள் எளியவரிடத்திலே நீங்கள் கிருபையை பெற்றுக் கொள்ள முடியாது, ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள முடியாது. நீங்கள் மோசேயிடத்திலே நியாய பிரமாணத்தை பெற்றுக் கொள்வீர்கள். ஏற்கனவே நியாய பிரமாணத்தை நீங்க பெற்றிருக்கீங்க, மோசேயிடத்திலே நியாய தீர்ப்பை பெற்றிருக்கிறீர்கள். ஆனால் நானோ உங்களுக்கு நியாய பிரமாணத்தையோ நியாய தீர்ப்பையோ அனுப்பவில்லை, மாறாக உங்களுக்கு கிருபையை அனுப்பியிருக்கிறேன். நீங்கள் யாருக்கு செவி கொடுக்கிறீர்கள், அவரிடத்திலும் தான் அதை நீங்கள் பெற்றுக் கொள்ள போவீங்க. நீங்கள் கிறிஸ்துவுக்கு செவி கொடுப்பீர்கள் என்று சொன்னால், கிறிஸ்துவை எதிர்பார்ப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு கிருபை கிடைக்கும். நீங்கள் மோசேயையும் எலியாவையும் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு நியாய தீர்ப்பு நியாய பிரமாணம் தான் இருக்கும். அதுல கிருபையே கிடையாது, ரட்சிப்பே கிடையாது. அதுல நீங்க என்ன ஆக முடியும்? நீங்கள் அழிந்துதான் போக முடியும். அல்லேலூயா. அதனால்தான் அவர் சொன்னார், இவருக்கு செவி கொடுங்கள், இவருக்கு செவி கொடுங்கள். நீங்க மோசேக்கு எலியாவுக்கு செவி கொடுக்க சொல்ல, உங்களுக்கு நியாய பிரமாணத்தில் ரட்சிப்பு இல்லை, நியாய பிரமாணத்திலே கிருபை இல்லை. அப்படியாக நியாய தீர்ப்பு எலியா கொண்டு வந்த நியாய தீர்ப்பில் கிருபை இல்லை, அந்த நியாய தீர்ப்பில் உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. மாறாக குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய நேசகுமாரன், அவருக்குத்தான் அவர் பிரியமாக இருக்கிறார், அவருக்கு தான் கிருபை உண்டு. அதனால் இவருக்கு செவி கொடுங்கள், இவர்களுக்கு அல்ல, இவருக்கு செவி கொடுங்கள். இவருக்கு செவி கொடுங்கள். அவர் என்ன ஆனாரு? மறுவானார். இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சத்தம் சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணாங்க? ரொம்ப பயந்துட்டாங்க. அவருடைய வார்த்தையை கேட்டு, அதை கேட்ட பொழுது மிகவும் பயந்து, மோசேயை காட்டிலும் பெரியவன், எலியாவை காட்டிலும் பெரியவன், அவர் மத்தியிலே ஒருவர் இருந்தார். அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆக இந்த சீஷர்கள் கேட்ட பொழுது முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தாங்க. அப்ப இயேசு அவரை தொட்டு, எழுந்துருங்க, பயப்படாதுங்க, எழுதுங்க, பயப்படாதீங்க. அவர் மலையிலிருந்து இறங்கும் போது அவங்க பாக்குறாங்க, நீங்க பயப்படாத. தொட்டு அவர் எழுப்பும் போது பாக்குறாங்க, அவங்க பார்த்த மோசையும் காணும், ஏரியாவும் காணும், இயேசு கிறிஸ்து மட்டும் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து தவிர யாருமே இல்லை, அங்க அவர் மட்டும்தான் இருந்தார். அவர் பாக்குறாங்க, அவங்க கண்களை ஏறெடுத்து பார்க்கையிலே இயேசுவை தவிர ஒருவரையும் அங்கே காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை குறித்து ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். அங்கே பார்க்கிறோம், அது ஒரு
தரிசனமாக இருக்கிறது. அது என்னவா இருக்குது? சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனமாக இருக்கிறது. எந்த சீஷர்களுக்கு? பேதுரு, யாக்கோபு, யோவான், இந்த 3 பேருக்கும் அங்கே தரிசனம் கொடுக்கப்பட்டது. நல்லா நீங்க மனசுல வச்சுக்கணும். அடுத்து வர காரியத்துக்கு இதுதான் அடித்தளமாக இருக்கிறது. அவர் தரிசனத்தை கொடுக்கிறார். என்ன தரிசனம்? அவர் மலை மேல போறதாகவும் அங்கே அப்படியாக அந்த மலை மேல இருக்கும் பொழுது அவருக்கு தரிசனம் கொடுக்கப்படுகிறது. அந்த சீஷர்களுக்கு தரிசனம் கொடுக்கப்படும் தரிசனத்துல மோசையும் எலியாவும் கூட அவர் அங்கே இருப்பதை அவர் பார்க்கிறார்கள். அங்கே மேகம் அங்கே வந்து ஒரு ஒளியுள்ள அக்னி ஸ்தம்பம் அந்த மேகமாக அங்கு காட்சி அளிக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தமானது அந்த சீஷர்களுக்கு சொன்னது, இவருக்கு செவி கொடுங்கள். இந்த காரியமானது ஒரு தரிசனமாக இருக்கிறது. இந்த தரிசனத்தை குறித்து ஒருவருக்கும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. எது வரைக்கும்? இயேசு அவர் மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை குறித்து நீங்க யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இத சொன்ன மாத்திரத்துல அந்த சீஷர்கள் சொல்றாங்க, அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர்கள் சொல்லுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். வேதபாரகர்கள் சொல்றாங்க, எலியா இந்த சம்பவம் வர வேண்டும் என்று சொன்னார். நீங்க இதுக்கு தரிசனத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே, ஆனால் இந்த தரிசனத்தின்படி இந்த சம்பவம் சம்பவிக்க வேண்டும் என்று சொன்னால் மோசேயும் எலியாவும் அது எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர்கள் சொல்லுகிறார்கள். அது எப்படி அது? அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாங்க பிரதித்துவமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். அப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது, உண்மைதான். ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரும் அவர்களால் பாடுபடுவார் என்றார். அவர் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீஷர்கள் அப்போது அறிந்து கொண்டார்கள். அப்போ எலியா முந்தி வந்து சீர்படுத்துவது மெய்தான் என்று இங்க வார்த்தை சொல்லியிருக்கிறது. எலியா வந்து சீர்படுத்துவது மெய்தான். அப்படி என்று சொன்னால் இவர்கள் கண்ட தரிசனம் அவருடைய முதலாம் வருகையிலே அவரை குறித்து கண்ட தரிசனமானது அங்கே மறுரூபமானில ஒரு மகிமை இழந்து வந்த அந்த காட்சியானது அது இனி சம்பவிக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது என்று, இனிமே ஒரு நாள் அது நடக்க போது அப்படி என்று அவர்கள் எடுத்துக் கொண்டு இருக்கிறாங்க. எலியா வந்து முந்தி சீர்படுத்துவது மெய்தான் என்று சொல்லும்போது அவர்கள் 2ஆம் வருகையை குறித்து அவர்கள் காண்கிறார்கள். ஆனால் முதலாம் வருகையிலேயே அது என்ன பண்ண ஓரலா தம்முடைய சீஷர்களுக்கு தேவன் தாமே காண்பிக்கிறார் தரிசனத்துல. ஆனால் அவருடைய 2ஆம் வருகையிலே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையிலே அது மறுபடியுமாக நம்முடைய சன்செட் மவுண்டன் அது நடப்பதை போல நம்முடைய சகோதரர் ராய் ராபர்ட்சன் அவர்கள் என்ன பண்றாரு? ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். ஒரு தரிசனத்தை அவர் பார்க்கிறார். அந்த தரிசனம் பார்க்கப்படும் பொழுது அந்த தரிசனத்திலே நம்முடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாம் அவர்கள் அங்கே மறுரூபம் அடைவதை அவர் பார்க்கிறார். அவர் மறுரூபமாகி அப்படியாக அங்கே இருக்கும் பொழுது ஒரு மேகம் அவரை சூழ்ந்து கொள்ள அந்த அக்னி சம்பமானது அங்கே அவர்களிடத்தில் வந்து அந்த மேகமானது நேராக ராய் ராபர்ட்சன் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய மெய்தி இருக்கக்கூடிய 2 சகோதரர்களோடு கூட அவர் அந்த மலை மேல இருக்கப்படும் போது அந்த தரிசனத்திலே அவர்கள் அதை பார்க்கிறாங்க. அந்த தரிசனத்தில் என்ன பார்க்கிறாங்கன்னா, தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாமை குறித்து அங்கே இருந்த ஆண்டவர் அங்கே சொல்கிறார். அதே அக்னி ஸ்தம்பம் அந்த மேகத்திலிருந்து வந்த சத்தமானது சகோதரர் ராய் ராபர்ட்சன் பேசுகிறது. இவர் என்னுடைய ஊழியக்காரனாக இருக்கிறார், இவர் என்னுடைய தீர்க்கதரிசியாக இருக்கிறார், இவரை உங்களுக்கு தீர்க்கதரிசியாக இருக்கும்படிக்கு நான் அனுப்புகிறேன், இவர் உங்களை வழி நடத்துவார், அவருக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும், இவர்தான் இந்த காலத்துக்குரிய தீர்க்கதரிசி, நீங்கள் இவருக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று அங்கே சொல்கிறார். இவருக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். அங்க என்ன சொல்றது?
இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே 1963 அவர் முத்திரைகளை குறித்து தியானிக்க அங்கே சென்றிருந்த போது அங்கே மலை மேலே ராய் ராபர்ட்சன் சகோதரர்களுக்கெல்லாம் அங்கே தரிசனமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தரிசனத்திலே அங்கே தேவன் தாமே அந்த அக்னி ஸ்தம்பமாக அந்த ஒளியுள்ள மேகம், அந்த மேக ஸ்தம்பம், அந்த ஒளியுள்ள மேகமானது அங்கே வந்து சகோதரன் ராய் ராபர்ட்சன் அங்கே பேசுகிறது. இவருக்கு செவி கொடுங்கள், இவர் என்னுடைய ஊழியக்காரன், உங்களுக்கு என்று இவர் தீர்க்கதரிசியாக அனுப்பப்பட்டிருக்கிறார், இவர்தான் உங்களுடைய தீர்க்கதரிசி. இவர் மோசேக்கு எப்படியாக சிருஷ்டிக்கும் வல்லமைகள் கொடுக்கப்பட்டதோ, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தப்படும் போது எந்த விதமான அற்புதங்கள் செய்யும் அதிகாரம் கொடுக்கப்பட்டதோ அதே அதிகாரம் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர் பூமியிலே எதையும் செய்ய இவருக்கு அதிகாரம் உண்டு. இந்த பூமியில எதை செய்யவும் இவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர் யாரால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார். இதை குறித்து தான் வேதாகமம் வெளிப்படுத்தும் விசேஷம் 22:16 சொல்லப்பட்டிருக்கிறது. சபைகளில் இவைகளை சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன் என்று. அந்த தூதன் தான் நம்முடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாமாக இருக்கிறார். அதனால்தான் அந்த ஒளியுள்ள மேகம் அங்கே வந்து சொல்கிறது, இவருக்கு செவி கொடுங்கள், இவர் என்னுடைய ஊழியக்காரராக இருக்கிறார், இவர் என்னுடைய உங்களுக்காக அனுப்பப்பட்ட என்னுடைய தீர்க்கதரிசியாக இருக்கிறார், இவருக்கு செவி கொடுங்கள். இந்த பூமியிலே இவர் என்ன சொல்கிறாரோ அது நடக்கும்படிக்கு இவருக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பூமியில அவர் எதை நினைச்சாலும் செய்ய முடியும். நம்முடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாமுக்கு எதை செய்தாலும் எதை சொன்னாலும் செய்யக்கூடிய அதிகாரம் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் சொல்கிறார், மோசேயை பேசி வண்டுகளை உண்டாக கழுவது என்று மோசே பேசி வண்டுகள் உண்டாக கழுவது என்று சொன்னபொழுது அது வண்டுகள் உண்டாயிற்று. அதே போலதான் இன்றைக்கும் நம்முடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாம் பேசும்போது அணில்கள் இல்லாத இடத்தில் அணில்கள் உண்டாக கழுவது என்று சொன்ன உடனே அது உண்டாயிற்று. அணில்கள் இல்லாத இடங்களிலே உண்டாக அந்த சிருஷ்டிப்பை தேவன் உண்டு பண்ணும்படியாக அங்கே கிருபை செய்தார். எதனால் உண்டாவது? இவருக்கு பூமியில எதை செய்யவும் அதிகாரம், எதை செய்யவும் இவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், பனி புயலை அதட்டி நிறுத்தினார், காலையை அமைதியாக இருக்கும்படி செய்தார், குறவிகளை அமைதியாக இருக்கும்படி செய்தார். அல்லேலூயா. ஒரு இடத்திலே புயல்கள் அப்படியாக கூட்டத்திலே புயல்கள் அப்படியாக அந்த கூட்டத்தை நடத்த முடியாதவர்களுக்கு புயல்கள் வீச தொடங்கிய போது புயல் காற்றை இறையாதே அமைதலாக இரு என்று சொன்ன போது அந்த கூட்டத்திலே வந்த புயலானது அப்படியே நிறுத்தப்பட்டது. காரணம் என்ன? இவருக்கு சகல அதிகாரமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மறுபடியும் அதே மனுஷகுமாரனுடைய ஊழியம், அவருடைய இரண்டாவது வருகையினுடைய ஊழியம் தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாமுக்குள்ளாக நடந்தது. சகல அதிகாரம் அவர் கொடுக்கப்பட்டது, சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவருடைய பெயர் வில்லியம் மரியன் பிரணாம். 777. வில்லியம் என்பது 7 எழுத்தாக இருக்கிறது, மரியன் என்பது 7 எழுத்தாக இருக்கிறது, பிரணாம் என்பது 7 எழுத்தாக இருக்கிறது. அது மூன்றுமே 777. அது தீர்க்கதரிசி சொல்கிறார், தீர்க்கதரிசியிலே தேவன் தாமே சொல்கிறார். அந்த மலையை கவனித்துப்பார், 7 மலைகள் சேர்ந்ததாக இருக்கிறது. அந்த 7 மலைகளிலே அதிலே 3 காரியங்களை நீ கவனிக்க வேண்டும். அதில் உயரமாக உள்ள அந்த 3 மலைகள் எதை குறிக்கிறது என்று சொன்னால் உன்னுடைய பெயரை குறிக்கிறது, வில்லியம் மரியன் பிரணாம். அது முதலாம் எழுப்பு, இரண்டாம் எழுப்பு, மூன்றாம் எழுப்பாக இருக்கிறது. முதலாம் எழுப்பு, இரண்டாம் எழுப்பு, மூன்றாம் எழுப்பாக இருக்கிறது. அதான் சொல்கிறார், அந்த 3 மலைகளும் ஏன் அப்படியாக இருக்கிறது சொன்னால் உயரமாக இருப்பது காரணம் அந்த 3 மலைகளும் 3 இழுப்பை குறிக்கிறதாக இருக்கிறது.
அதே போல உன்னுடைய பெயரிலே 7 எழுத்துடைய 3